கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஆமேன். தேவன் நம்மை கிரயம் செலுத்தி மீட்டிருக்கிறார். நாம் இப்போ யாருக்கு சொந்தமா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக யார் யாருக்கோ சொந்தமாக இருந்தோம். ரெக்கார்டிக்கலாக நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் இருக்குது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதாவது மனம் திரும்பி பாவரிக்க பண்ணி ரட்சிப்பை பெற்ற பிறகு, ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்ம யாராமா கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளார இருக்கணும். நமக்காக கிரயம் செலுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அவர் எதை கிரயம் செலுத்தினார்? தன்னுடைய ஜீவனையே கிரயம் செலுத்தினார் இல்லையா? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தான் நம்ம மீட்டுக்கொண்டார். 1 பேதுரு 1:19 வாசிக்கும்போது, குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கிரயம், நமக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தி. ரத்தம்னா சாதாரணமாக ரத்தம் பல விதத்தில் வெளியே வரும். சும்மா சாதாரணமாக எங்கேயோ அடிபட்டுச்சுன்னா அதுலேருந்து ரத்தம் வரும், ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா அதுலேருந்து ரத்தம் வரும். ஆனால் இந்த ரத்தம் அப்படி வரல. பயங்கரமாக சித்திரவதை பண்ணி அவரை வேதனைப்படுத்தி, அவருடைய கல்வாரியினுடைய பாடுகளெல்லாம் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில், அப்படிப்பட்ட நிலையில் அவ்வளோ சித்திரவதைக்குள்ளார உட்படுத்தப்பட்டு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வழிந்த ரத்தம் அவருக்கு ஒரு வஸ்திரம் போலவே இருந்துச்சான். அதனால தான் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார். அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. வார்த்தை என்கிற நாமமுடைய இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்தார். முழுக்க 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 இரத்தத்தினாலேயே மூடப்பட்டிருந்தது போல ஒரு வஸ்திரத்தை அணிந்திருந்ததை அந்த இடத்துல நம்ம தியானிக்கும் போது நம்ம அதை உணர முடியும். புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயத்துக்கு வாங்கிட்டார். நம்ம கிரயத்துக்கு வாங்கியிருக்கும்போது தேவையில்லாதபடி மனுஷனுக்கு நம்ம அடிமையில் ஆகாதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அடிமைகள் ஆகும்படியாக நம்ம இருக்கக்கூடாது, அடிமையாக்கப்படக்கூடாது. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அடிமை. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நம்ம அடிமையாக இருக்கணும். எஜமானனுக்கு எப்படி ஒரு வேலைக்காரன் அடிமையாக இருக்கிறானோ, ஒரு பக்கத்தில் ஆண்டவருக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, அடிமைனா நம்ம அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும். மறுவார்த்தை பேசக்கூடாது. அவர் சொன்ன காரியங்கள் அப்படியே இருக்கும். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே என்று சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேறும். அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதான் சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறார்ல. சிறு பிள்ளைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அந்த சிறு பிள்ளைகளுக்கு கள்ளங்கபடம் தெரியாது, எதிர்கேள்வி கேட்க தெரியாது. அதே போல் நம்ம ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அந்த விதத்தில் நம்ம அடிமைகளாக இருக்கணும். அந்த விதத்தில் கண்டிப்பாக அடிமைகளாக இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கிறோம், ஒரு பக்கம் தகப்பனுடைய மகனாக இருக்கலாம், ஒரு பக்கம் எல்லா உச்சஸ்தானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாறலாம். அதெல்லாம் ஒன்று. ஆனால் இந்த இடத்துல மனுஷனுக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார். எந்த மனுஷனும் நமக்காக கிரயம் செலுத்தலை. நம்மளுடைய தாய் கூட கிரயம் செலுத்தியிருக்காங்க. ஆனால் 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளை எல்லாரும் போல் அவங்களும் கேஷுவலாக யூஸ்வலாக அப்படியே எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்காங்க. அவ்வளோதான். எல்லா தாயும் அப்படி தான். அவங்க பெற்றதுக்காக அந்த கடமையை செய்திருக்காங்க. ஆனால் அவங்க வழிபட்டு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தன் ஜீவனையே கொடுத்து நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்காமல் இருந்திருந்தா, அந்த ரத்தம் சிந்தப்படாமல் இருந்திருந்தா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இன்னும் நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தில் தான் அநேக ஜனங்கள் ஏவாளின் சந்ததியாக, அப்படியே ஆதாம் ஏவாளினுடைய சந்ததியாக, முந்தின ஆதாமினுடைய சந்ததியாக அப்படியே வாழ்ந்துட்டுருக்க முடியும். ஆனால் பிந்தின ஆதாமாகிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வந்துட்டார் இல்லைங்களா? அப்போ அவர் நமக்காக கிரயம் செலுத்தி நம்மை மீட்டு விட்டார். இனி நம்ம யாருக்குமே, எந்த மனுஷனுக்கும் அடிமை அல்ல. அவங்க மூலமாக செய்கிற பாவங்களுக்கு நம்ம அடிமை கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நம்ம எப்படி இருக்கிறோமா, அடிமையானவர்களாக நம்ம மாறணுங்க. அப்படி தான் இருக்கணும். அந்த அடிமையை என்ன சொன்னாலும் கேட்பான். ஒரு எஜமானுக்கு அடிமை என்ன சொன்னாலும் கேட்பான், எதிர்பேச்சு பேச மாட்டான். அதே போல் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ, என்ன
வசனத்தை சொல்கிறாரோ, வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல்கிறார் இல்லையா? ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் பிதாவும் அவனிடத்தில் அன்பாயிருப்பார், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்போ ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்க சொல்கிறார். அடிமைனா வசனத்தை கை கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்கும்படியாக இந்த இடத்துல சொல்கிறாருங்க. அப்போ வசனத்துக்கு கை கொள்றதுனா என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படுகிற காரியம். அதனால் இந்த நாளிலும் நமக்குள்ளார ஒரு எண்ணம் வரணும். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எனக்கு கரையம் செலுத்தி என்னை வாங்கிட்டாரு, அதனால் நான் எந்த மனுஷனுக்கு இனி அடிமையாவது இல்லை என்று சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு மாத்திரம் அடிமையாகி இன்னும் அவருக்குள்ளார நம்ம வளருவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆமென்.